அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானின் எண்ணெய் கிணறுகள், எரிவாயு வயல்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலின் பின்னர் ஈரானின் மிக கடுமையான பதிலடி பிராந்திய நாடுகளை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. ஈரான் ஏற்கனவே கூறியபடி எங்களுடைய எரிசக்தி இலக்குகள், உட்கட்டுமானங்கள் குறிவைக்கப்பட்டால் அதனுடைய விளைவுகள் நினைத்து பார்க்க முடியாத அளவில் இருக்கும் என ஏற்கனவே பல தடவை எச்சரிக்கை விடுத்த சூழ்நிலையில் தற்போது ஈரான் சொன்னவாறு ஒட்டுமொத்த உலகத்தையும் மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கின்றார்கள். கத்தார் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு கோரிக்கை, அதாவது மிகவும் பணிவாக ஈரான் இந்த தாக்குதல்களை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கீழே இறங்கி வந்திருக்கின்றார்கள். இதுவரை போரியல் வரலாற்றில் இல்லாதபடி அமெரிக்காவினுடைய F-35 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கும் செய்தி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலின் இதே பகுதியை ஈரான் துளைத்தெடுத்திருக்கின்றார்கள். இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த தாக்குதல் ஆரம்பித்த நாள் முதலே நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு வருகின்றோம். இஸ்ரேல் அமெரிக்கா தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் ஈரானில் எதிர்பார்த்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை. 2 தினங்களில் முடிந்துவிடும், 4 தினங்களில் முடிந்துவிடும், 2 வாரங்களில் சண்டை முடிந்துவிடும் என்று சொல்லி போரை நீட்டித்தவர்கள் தற்போது 1 மாத காலத்தை இந்த போர் நெருங்கி இருக்கும் சூழ்நிலையில் இலக்கு ஏதுமின்றி தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்குள்ளேயும் அமெரிக்காவுக்கு வெளியேயும் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகள் மிக பெரும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான இந்த செயற்பாடு ஒட்டுமொத்த உலகத்தையும் மிகப்பெரிய பேரழிவுக்குட்படுத்தி இருப்பதாக அமெரிக்காவுக்குள்ளேயே பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் வளைகுடா நாடுகளையும், அதாவது அரபுலக நாடுகளையும் ஈரானையும் மோதவிட்டு தாங்கள் இதிலிருந்து மெதுவாக கலந்துவிடக்கூடிய ஒரு நடவடிக்கையைத்தான் தற்பொழுது அமெரிக்கா ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் ஈரானினுடைய எரிவாயு வயல்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் எவ்விதமான பதிலடியை கொடுப்பார்கள் என்பது யாவரும் அறிந்த விடயம். ஈரான் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டார்கள், கண்ணுக்கு கண் என்பதைப் போல எதிரி எமக்கு எதை செய்கின்றானோ அதை அவனுக்கும் திருப்பி செய்வோம் என. எனவே இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய தளங்கள், நிலங்கள், வான்வெளி அனைத்துமே அமெரிக்காவினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எங்கோ பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரானை நேரடியாக வந்து தாக்குவதோ அல்லது அங்கிருந்து ஈரானை உளவு பார்ப்பதோ முடியாத விடயம். இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய தளங்களின் ஊடாக கத்தாரில், சவுதி அரேபியாவில், எமிரேட்ஸில், துருக்கியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தளங்களின் ஊடாகவே அவர்கள் தங்களுடைய உளவு நடவடிக்கைகள், தாக்குதல் நடவடிக்கைகள், விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதென அத்தனை விடயங்களையும் செய்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஈரான் மிகப்பெரிய அளவிலான பதிலடி இந்த நாடுகளுக்கு கொடுப்பதன் மூலம் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தையும், அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தவர்கள் ஏன் நாங்கள் அமெரிக்காவுக்கு எங்களுடைய நிலத்தை கொடுத்து விட்டோம், ஏன் அமெரிக்க படைகள் இங்கு தளங்களை அமைப்பதற்கு அனுமதி கொடுத்தோமோ என்று யோசனை செய்து கலங்கும் அளவுக்கான ஒரு தாக்குதல். கத்தார் பிரதமர் அதை நேற்று வெளிப்படையாகவே கூறிவிட்டார். இந்த பிராந்தியத்தில் இந்த போரினால் யாருக்கு நன்மை கிடையாது, இது நன்மை அடையக்கூடிய ஒரு தரப்பு இஸ்ரேல் தான். அவர்கள்தான் இந்த போரை தொடர்ச்சியாக நீட்டிப்பதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் விரும்புகின்றார்கள். துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கக்கன் பிடானும் நேற்று கத்தார் பிரதமர் அல்ஜானியுடனான நேரடி ஊடக சந்திப்பில் இணைந்து கொண்டு அதையே தெரிவித்தார். அரபுலக நாடுகளை ஒன்றோடொன்றும் மோத வைத்து இந்த பிராந்தியத்தை தீப்பற்ற செய்துவிட்டு தங்கள் நலன்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய திட்டமும் இதுதான் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். கத்தார், துருக்கி போன்ற நாடுகள் தற்போது நிலைமையை புரிந்து கொண்டு ஈரானை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாலும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகள் அமெரிக்காவின் பின்னால் சென்று ஈரானை நாங்கள் பழிதீர்ப்போம், பழிவாங்குவோம், தாக்குதல் நடத்துவோம் என்ற ரீதியில் பேசி வருவது ஈரானின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கின்றது. இந்த பேச்சுக்களின் பின்னணியில் நேற்று மீண்டும் சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட எண்ணெய் கிணறுகள், தளங்களின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். எனவே இந்த மேற்குலகம், குறிப்பாக இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் வளைகுடா நாடுகளை ஒரு கேடயமாக பயன்படுத்தி
அவர்களுடைய முதுகில் சவாரி செய்த வண்ணமே ஈரானையும் தங்களுக்கு கட்டுப்படாத நாடுகளையும் வேட்டையாடுவதற்கும் இந்த பிராந்தியத்தில் தங்களுடைய செல்வாக்கையும் தலைமையையும் தக்க வைப்பதற்கும் மிகப்பெரிய அளவில் முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். அதற்கு இந்த அரபுலக நாடுகளுக்குள் தூண்டிவிட்ட ஒரு போர் அல்லது அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிளவு என்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முதலீடாக இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையில் இவர்கள் இதனை உணர்ந்து கொள்ளாவிட்டால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போவது ஒட்டுமொத்த மத்திய கிழக்குமே தவிர அமெரிக்கா அல்ல என்பதையும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் அறிவார்ந்து சிந்திப்பார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஈரான் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக கத்தார், சவுதி, எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களை தாக்கிய ஈரான் நேற்று மிக துல்லியமாக இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான கைஃபா வஷான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கி அழைத்திருக்கின்றார்கள். ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் துல்லியமாக சென்று இந்த கைஃபா இஸ்ரேலில் இருக்கக்கூடியதிலேயே மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை தாக்கி அளித்திருப்பதான செய்திகள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய அளவிலான சேதம் இந்த கைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை தாக்கி அளித்திருப்பதனூடாக ஏற்பட்டிருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய வீடியோ பதிவுகளை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் எங்கும் ஒரு புகை மண்டலமாக கரும்புகை சூழ்ந்திருக்கின்றது. பல இடங்களில் கைஃபா பகுதியில் மக்கள் வெளியேற வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. எவ்வாறு டெஹ்ரானில் இவர்கள் ஈரானின் எண்ணெய் கிணறுகளை அடித்தபோது வானம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக இருந்ததோ அதே போன்று இஸ்ரேலினுடைய கைஃபா நகரம் கரும்புகை சூழ்ந்த ஒரு மண்டலமாக காணப்படுகின்றது. கண்ணெரிச்சல், தோலரிப்பு போன்ற காரணங்களுக்காக உடனடியாக யாரும் வெளியே வர வேண்டாம் என்று இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த கைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒரு நாளைக்கு 1,97,000 பீப்பாய் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆலையாக இருப்பது மட்டுமல்ல, இஸ்ரேலின் மொத்த சுத்திகரிப்பு திறனில் 60% பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த கைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேலினுடைய இதய பகுதியை அடித்து நொறுக்கி இருக்கின்றது ஈரான். கைஃபா மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல நகரங்கள் இருளில் மூழ்கி இருக்கின்றன. இஸ்ரேலிய ஊடகங்களே இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். கைஃபா தாக்குதலை அடுத்து இஸ்ரேலின் மிக முக்கியமான நகரங்கள் எல்லாம் தற்போது இருளில் மூழ்கிவிட்டன. ஏனெனில் இஸ்ரேலினுடைய மின்சார உற்பத்தி நிலையமும் இதனுடன் சேர்த்து தாக்கப்பட்டிருக்கின்றது. கைஃபாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒருபுறம் பற்றி எறிந்து கொண்டிருக்க, மறுபுறம் இஸ்ரேலின் மிக முக்கியமான நகரங்களுக்கு மின்சாரத்தை வழங்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையத்தையும் ஈரானிய ட்ரோன்களும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் தாக்கி அளித்திருக்கின்றன. எனவே இஸ்ரேல் தாங்கள் ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கான விலையை ஈரான் கொடுத்திருக்கின்றது. எனவே இந்த இஸ்ரேலின் உடைய அழிவுகரமான தாக்குதல் ஈரானை மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகளை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகையும் இஸ்ரேலையும் கூட மீண்டும் ஒரு திருப்பி அடிக்கக்கூடிய அல்லது அழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நெதன்யாகு ஒரு விடயத்தை இன்று குறிப்பிடுகின்றார். ட்ரம்பின் வேண்டுகோளை தொடர்ந்து ஈரானின் முக்கிய எரிவாயு வயலை இஸ்ரேல் மீண்டும் தாக்காது என இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு அறிவித்திருக்கின்றார். இஸ்ரேலிய தொலைக்காட்சியில் உரையாற்றிய பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த வேண்டுகோளை அடுத்து இனி ஈரானின் முக்கிய எரிவாயு வயல்கள் எண்ணெய் கிணறுகளை தாக்கப் போவதில்லை என நெதன்யாகு தெரிவித்திருப்பதான செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது உலகத்தை எவ்வளவு முட்டாள்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கத்தாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எரிவாயு வயலை ஈரான் தாக்குவதற்கு முன்பதாக ஈரானினுடைய எண்ணெய் கிணறுகளும் எரிவாயு வயல்களும் தாக்கப்பட்ட பொழுது இந்த தாக்குதலுக்கு எனக்கும் தொடர்பில்லை, இது இஸ்ரேல் தன்னிச்சையாக இந்த தாக்குதலை நடத்திவிட்டார்கள் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய சமாளிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். அவருடைய திட்டமே இஸ்ரேலை வைத்து இந்த ஈரானுடைய எரிவாயு எண்ணெய் கிணறுகளை அழித்து பொருளாதார முதுகெலும்பை உடைப்பது. ஈரான் பயந்து இந்த தாக்கங்களை சமாளிக்க முடியாமல் அடிபணிந்து விட்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் இதை வெற்றிகரமான தாக்குதலாக அறிவித்து வெற்றியை கோருவது. ஒருவேளை ஈரான் இந்த தாக்குதலுக்கு பின்வாங்காமல் பழிக்கு பழி வாங்கப் போகின்றோம் என மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நட்பு நாடுகளையும் இனி அமெரிக்க நலன்களையும் அமெரிக்க பொருளாதார நலன்களையும் குறிவைத்து அளிக்க முற்பட்டால் இவ்வாறான ஒரு காரணத்தை சொல்லி மத்திய கிழக்கு நாடுகளையும் சமாளிப்பது, ஈரானின் பதிலடியையும் குறைப்பது ட்ரம்பினுடைய நோக்கமாக இருந்திருக்கலாம். இது எனக்கு தொடர்பில்லை, இஸ்ரேல் தன்னிச்சையாக செய்து விட்டார்கள், ஈரான் வயல்களை நாங்கள் தாக்குவது எங்களுக்கு தெரியாது,
இதெல்லாம் இவ்வளவு ஒரு பித்தலாட்டம், நரிப்புத்தி என்று சொல்வார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தான் அங்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. விமானங்களாக இருக்கலாம், தாக்குதல்களாக இருக்கலாம், படுகொலைகளாக இருக்கலாம், உளவு தகவல்களாக இருக்கலாம், அனைத்துமே இஸ்ரேல் அமெரிக்கா ஒருங்கிணைந்த ஒரு கூட்டு நடவடிக்கையாகவே ஈரானில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இத்தனை விமானங்கள், இரண்டு தரப்பினுடைய விமானப்படையும் ஒன்றாகத்தான் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து விடயங்களும் பென்டகனும் இஸ்ரேலும் மொசாட்டும் பகிர்ந்து கொண்ட ஒரு வலைப்பின்னலாகவே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே எவ்வளவு பெரிய ஒரு எரிவாயு வயல்களை தாக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு தெரியாமல் இஸ்ரேல் தாக்கிவிட்டார்களாம். டொனால்ட் ட்ரம்ப் நல்லவர், இஸ்ரேல் தான் தாக்கிவிட்டார்கள், அவருக்கே இது தெரியாது என்பதைப் போல ஊடகங்கள் முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஈரானின் முதுகெலும்பை உடைப்பதற்கு ட்ரம்ப் நெதன்யாகு போட்ட கபட திட்டம். ஆனால் ஈரான் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், எனக்கு ஒரு கண்ணை எடுத்தால் நாங்கள் அடுத்த கண்ணை உங்களிடமிருந்து பறிப்போம் என்பதைப் போல எங்களுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டாலும் நாங்கள் பரவாயில்லை, எதிரிக்கு அதே அளவு இழப்புகளை ஏற்படுத்த போகின்றோம் என்பதை அயதுல்லா அல் ஹமேனி படுகொலையின் பின்னரே அறிவித்து விட்டார்கள். அதற்கேற்ற வகையில் தான் ஈரானுடைய பதிலடி தாக்குதல்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே ஈரானின் பதிலடி மேலும் உக்கிரமடைந்து ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் பற்றி எறிந்துவிட்டால் அமெரிக்காவின் முதலீடுகளும் அங்கெறிந்துவிடும். ஏனெனில் அமெரிக்கா வீழும் போதெல்லாம் அவர்களுக்கு ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை கொடுத்து தூக்கி நிறுத்துபவர்கள் இந்த அரபுலக அடிமைகள். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் பல பில்லியன் பல ட்ரில்லியன் டாலர்களை அமெரிக்காவுக்கு முதலீடு செய்து அமெரிக்காவின் இந்த போர்களுக்கெல்லாம் பின்புலமாக இருப்பவர்கள் இந்த அரபிக்கள் என்பதும் இங்கு ஒரு கசப்பான உண்மை. ஈரானிய தாக்குதலின் பின்னணியில் அந்த ஒரு காரணமும் மறைபொருளாக இருக்கின்றது. ஏனெனில் நீங்கள் பார்க்கலாம், காசாவில் மிகப்பெரிய படுகொலைகள் நிறைவேற்ற பின்னர் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிக கொடூரமான இனப்படுகொலை செய்த பின்னர் அரபு நாடுகளுக்கு வந்த ட்ரம்பின் முன்னிலையில் இத்தனை ட்ரில்லியன்களை அள்ளி கொடுத்து முதலீடு செய்தார்கள். அதிலும் கத்தார் $500 மில்லியன் பெறுமதியான சொகுசு விமானத்தை எல்லாம் ட்ரம்புக்கு பரிசளித்தார்கள். இப்படியான ஒரு நிலவரங்களின் பின்னணியில் தான் இந்த அரபுலக நாடுகள் அமெரிக்காவுக்கு ஒரு முகத்தையும் ஈரானுக்கு ஒரு முகத்தையும் என இரட்டை வேடத்தை காட்டிக் கொண்டிருப்பதை இனி செய்ய முடியாது. ஈரான் தெளிவாக கூறுகின்றார்கள், ஒன்றில் எங்களோடு நட்பாக இருந்து பிராந்திய நாடுகள் ஒற்றுமையாக வளர்ச்சி அடைவோம். அப்படி என்னால் அமெரிக்க தளங்களை வெளியேற்றி அமெரிக்காவை வெளியேற்றிவிடு, அமெரிக்க தளங்களையும் வைத்துக்கொண்டு அமெரிக்க இராணுவத்தையும் வைத்து எங்களை கண்காணித்து கொண்டு எங்களுடனும் நட்புறவாக இருப்போம், எங்களை தாக்காது என்று சொன்னால் அந்த விளையாட்டுக்கள் இனி சரி வராது என்பதை ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே ட்ரம்பினுடைய கபட நாடகம் மத்திய கிழக்கு நாடுகளை மோத வைத்து விட்டார். இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது தனக்கு தெரியாது என்பதைப் போல அமெரிக்கா நல்லவர்கள், இஸ்ரேல் தான் எல்லை மீறி செல்கின்றார்கள் என்று உலகத்துக்கும் காண்பித்து விட்டார். கத்தார், சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக்கி அவர்களையும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு விளையாட்டை ட்ரம்ப் ஒரே முனையில் ஒரே அடியில் பல காய்களை வீழ்த்துவதைப் போல இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து கத்தார் மீது நடத்திய தாக்குதலில் ட்ரம்ப் பல விடயங்களை அவர் சாதிக்க முற்பட்டாலும் ஈரானினுடைய கடுமையான பதிலடி அமெரிக்கர்களை ஆட்டங்காண வைத்திருக்கின்றது. அதன் பின்னணியில் தான் கத்தார் தாக்குதலின் பின்னர், சவுதி அரேபியா அரம்கோவின் மீதான தாக்குதலின் பின்னர் இனி நாங்கள் எண்ணெய் வயல்களையும் எரிவாயு வயல்களையும் இலக்கு வைக்கப் போவதில்லை என நெதன்யாகு பேசியிருக்கின்றார். ஆனால் நெதன்யாகு பேசுவது இதையும் அவன் சொல்வது வேறு, செய்வது வேறு, கடைப்பிடிப்பதில்லை. அவர்களுடைய பேச்சை எப்போதும் நம்ப முடியாது. ஜூதர்களுடைய பேச்சுக்களை பல தடவை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்களில் பார்த்திருக்கின்றோம். பார்க்கலாம் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்று. அடுத்து இதுவரை உலக போரியல் வரலாற்றில் இல்லாதவாறு எந்த ஒரு ரேடர்களும் சிக்காத, ட்ரேடர்களால் கண்காணிக்க முடியாத, மின்னணு போர் சாதனங்களால் கூட நெருங்க முடியாத என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் ஸ்டெல்த் F-35 போர் விமானம் ஒன்றை ஈரான் தாக்கி வீழ்த்தி இருக்கின்றார்கள். தற்போது அமெரிக்காவும் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஈரானுக்கு மேல் போர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது குறித்த வானூர்தி தாக்குதலுக்கு இலக்கான சூழ்நிலையில் சேதமாக்கப்பட்டு அவசரமாக மத்திய கிழக்கு நாடொன்றில் தரையிறக்கப்பட்டிருப்பதாக பென்டகன் அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு F-35 விமானம், இந்த ரேடாரிலும் சிக்காத விமானம் முதல் முறையாக தாக்குதலுக்கு இலக்காக இருக்கின்றது என்பது ஈரானின் வான் பாதுகாப்பல் குறித்த திறனை அனைவரையும் அகலப்பாக்க வைத்திருக்கின்றது. ஈரானினுடைய ஏர் டிஃபென்ஸ் மிக
சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்புகளை ஈரான் தற்போது பயன்படுத்துகின்றார்கள் என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. அதேபோல் அமெரிக்காவின் F-35 விமானம் தொடர்பான பிம்பங்களும் உடைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த விமானம் இழக்கப்பட்டிருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அடுத்து இன்று காலை இஸ்ரேலிய நிலைகள் மீது ஈரான் நடத்திய கடுமையான தாக்குதலில் இஸ்ரேல் இராணுவத்தின் மிக முக்கியமான படைப்பிரிவுகள் தங்கியிருக்கக்கூடிய பங்கர்கள் சுக்குநூறாக்கப்பட்டதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் கொல்லப்பட்டதாகவும் பலர் படுகாயமடைந்திருப்பதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. ஹார்முஸ் ஜலச்சந்தியை திறப்பதற்கான அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கையில் இணைந்து கொள்ளப் போவதாக ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகள், பிரிட்டன் போன்ற நாடுகள் உதவி செய்வதாக அறிவித்த சூழ்நிலையில் பிரான்ஸ் இன்று மீண்டும் ஒரு அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். ஹார்முஸ் ஜலச்சந்தியை பலவந்தமாக திறப்பதற்கான எந்த ஒரு இராணுவ முயற்சியிலும் பிரான்ஸ் இணைந்து கொள்ளாது என அதிபர் மைக்ரோன் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடன் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை ஊடாக அல்லது ஈரானுடன் ஒரு சமாதான நடவடிக்கைகள் மூலமே ஹார்முஸ் ஜலச்சந்தியை திறக்க முடியும். அதை விட்டு பலவந்தமாக திறக்கப்பட்டால் பல கப்பல்களை நாங்கள் இழக்க வேண்டி இருக்கும் என்பதையும் தற்போது பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து இன்றைய நாளிலும் ஈரான் அதிகாலை பஹ்ரைனில் இருக்கக்கூடிய எண்ணெய் குதங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதில் எண்ணெய் குதங்கள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றோம் என்ற செய்தி அவர்கள் வெளியிட்டாலும் பஹ்ரைனின் பல பகுதிகள் துல்லியமாக ஈரானால் தாக்கப்பட்டிருப்பதாக இன்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கக்கான் பிடான் ஒரு மிக முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த போருக்கு முழுமையான காரணம் இஸ்ரேல் தான். அது நமது பிராந்தியத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கும் ஒரு அச்சுறுத்தல் மிக்க ஒரு நாடாக மாறியிருக்கின்றது. எனவே அரபுலக நாடுகள் இந்த நேரத்தில் பொறுமை காத்து கொண்டு இஸ்லாமிய நாடுகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளாமல் இஸ்ரேலினுடைய சூழ்ச்சிக்குள் வீழ்ந்துவிடக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு நிலைமை. தற்போதாவது துருக்கி சரியாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஈரான் அடித்த அடியில் துருக்கி தெளிந்து விட்டார்களோ தெரியவில்லை. இதை அடித்திருக்கும் இஸ்ரேல் தான் காரணம். எனவே நாங்கள் இஸ்ரேலினுடைய கபட திட்டத்திற்கு பலிக்கட ஆகக்கூடாது என்று கக்கன் பிடான் சொல்லி இருக்கின்றார். துருக்கியை நம்ப முடியாது. ஒருமுறை ஈரானுக்கு ஆதரவாக பேசுவார்கள், அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைந்து இஸ்ரேலை எதிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். மறுபுறம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்தும் அமெரிக்காவுடன் கை கொடுத்து அமெரிக்காவின் உளவு விமானங்களை ஈரானுக்கு எதிராக உளவு பார்ப்பதற்கு தங்கள் மண்ணையும் அனுமதிப்பார்கள். அப்படியான துருக்கி ஆனால் தற்போது நேற்று கத்தார் சவுதி மீது மேற்கொண்ட எண்ணெய் எரிவாயு உட்கட்டமைப்புகள் மீது மேற்கொண்ட தாக்குதல் எடுத்து மிகப்பெரிய அளவில் கத்தாரும் துருக்கியும் ஈரானிடம் கெஞ்சி கேட்காத குறையாக இந்த தாக்குதலை நிறுத்தி கொள்ளுங்கள் என்பது போல கத்தார் பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஈரான் என்ன செய்ய போகின்றார்கள்? இஸ்ரேல், அமெரிக்கா இந்த அரபுலக நாடுகளையும் ஈரானையும் மோதுவிக்க என்ன சதி நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ளப் போகின்றார்கள்? அந்த சதிக்குள் இந்த அரபிக்கள் வீழ்ந்துவிடப் போகின்றார்களா என்பதை அடுத்து வரும் நாட்கள் நிச்சயமாக தெரிவிக்கும். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.